அது என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறத வேல் வகுப்பு அப்படிங்கிற ஒரு நூல்ல தொகுத்து கொடுத்துருக்கார். இப்ப அருணகிரிநாதருடைய தமிழ் தெரியும் இல்லையா, டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது வள்ளிமலை சச்சிதானந்தன் சுவாமிகள் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வேல் வகுப்பு அப்படிங்கிற நூலை மாற்றி வேல் மாறல் அப்படிங்கிறதா கொடுக்குறாரு. அதாவது எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, 16 வரிகளா இருக்கிறத வந்து 4 வரிகளாக 4 மடங்கா பண்ணி 64 வரிகளா கொடுக்குறாரு. 64 வரிகளும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண அது நிறைய லைன்ஸ் வர மாதிரி இருக்கும். இங்க நம்ம இந்த கொடுத்த 16 வரிகளை மட்டும் பார்ப்போம். அதுல முக்கியமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தர் மலை விருத்தன் என துளத்துளுரை கருத்தமையில் நடத்து புகழ்பேரே அப்படிங்கிற இந்த 2 வரிகளை ஒவ்வொரு பேராவுடைய லாஸ்ட்லயே அவர் வந்து வர மாதிரி செஞ்சிருக்காரு. இதே இந்த லைனை பாடணும் அப்படின்னா, முருகனை பத்தி சொல்றது இந்த லைன். அதாவது திருத்தணியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஞான மொழியா இருக்கக்கூடிய முருகன் பெயில இருக்கக்கூடிய வேல் அப்படின்னு அந்த வேலை ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு. அதனால இந்த லைனை வந்து ஒவ்வொரு பேராவுடைய கடைசியிலே பாடணும். அப்படியாக வேல் மாறலுக்கு நம்ம பார்க்கலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. அவருடைய கண் எவ்வளவு கூர்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு கூர்மையா இருக்கக்கூடியது வேல் அப்படி ஃபர்ஸ்ட் பேரா சொல்றாரு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. சொல்லக்கரிய திருப்புகழை குறைத்தவரை அடுத்தவரை அரங்கெரிய புள்ளிகளும் அரங்கனிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. திருப்புகழ் யார் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அகற்றக்கூடியது வேல் அப்படின்னு சொல்றாங்க. தருக்கினவன் குறுக்கவன் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரன் படைத்த இறை கலந்து நிகழாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. படகை முக படகரடம் மலர்ந்தவள கஜக்கடவுள் பலவிடும் நிகழத்து உலை தெரிந்த வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. சினத்தவுடன் எரிந்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி துளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. சினத்து வரும் அசுரர்களை எல்லாம் குத்தி கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது வேல். துதிக்கும் அடித்தவர் ஒருவர் எடுத்த இடைப்பிணை அவர் குலத்தை முதலர கலையும் இறந்த துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. இந்த வேல் மாறலை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களை யாரெல்லாம் துன்பம் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்களுடைய குலத்தையே அழிக்கக்கூடியது வேல் அப்படின்னு வேலுடைய சிறப்புகளை சொல்றாங்க. தனத்தில் உள்ள கடந்தோடி கலைப்பின் உள்ள மழைப்பதனம் மலர் கமல கரத்தின் துணை விதித்தவளை நாளும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன் மயில் நடந்து புகழ் மேலே. படுத்த ஒரு தமிழ் பழகை கிழக்கும் ஒரு கவி புலவன் இசை உருகி வரை குகையை கிழித்து வழிகாணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துளை கருத்தன்
சங்கத்தை பத்தி சொல்றார். அருணகிரிநாதர் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் அப்படின்னு நக்கீரரை பத்தி சொல்றார். நக்கீரரை சில தவறான செயல்களை செய்து நக்கீரரை என்ன பண்ணாங்கன்னா குகையில அடைத்து வைத்தாங்க. அப்ப அந்த குகையை வெடித்து சிதறும்படி அதுல இருந்து நக்கீரரை யார் காப்பாற்றுறாருன்னா நம்ம செந்தமிழ் கடவுளாகிய முருகன். அந்த ஒரு திருவிளையாடல இந்த பாட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு. திசைக்கிரியை உள்ள புலிசன் மறைத்த சிறை குறைந்த முகட்டின் இடை பறக்க அரவிசை தடிர ஓடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒரு கண்மலை வெறுத்தனே சொல்லுதை கருத்த மயில் நடத்த உங்கள் சுடர் பருத்தி மொழி பண்ணின ஒழுங்கு மதி மொழிப்ப அலை அடக்குத்தல் ஒழிக்க மொழி மொழிப்பினவன் வீசும் திருத்தணியில் உரித்தருளும் ஒரு கண்மலை வெறுத்தனே சொல்லுதை கருத்த மயில் நடத்த உங்கள் சுடர் பருத்தி அப்படிங்கிறப்ப சூரியனை போல ஒளி மிக்கதுவே. சூரியன் எப்படி வந்தா இருள் அகன்று போயிடுதோ, வேல் எங்க இருக்கோ அங்க இந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட வஸ்துக்கள் எது இருந்தாலுமே அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது வேல். முருகனை நம்ம வேலிலாம் கும்பிடவே முடியாது. ஆனா வேலை நம்ம முருகனை கும்பிடலாம். இதுல இருந்தே தெரியல வேல் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது அருணகிரிநாதர் சொல்றாரு. தனித்து வழி நடக்கும் கிடக்கும் ஒரு வழிக்கும் புலக்கும் வரை கழித்திடவு பகட்டுமையதாகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒரு கண்மலை வெறுத்தன் சொல்லுதை கருத்து மயில் நடக்கும் தனியா போறோம் அப்படின்னா காலையில இருந்தாலும் சரி இரவு இருந்தாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்லிட்டு போனா போதும், இந்த வேல்மாறன் சொல்லிட்டு போனா போதும். அட்லீஸ்ட் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மை விருத்தன் துரத்துவரை கருத்தமை நடத்துவன் வேலை. இந்த லைனை சொன்னாலே போதுமா? வேல் நம்ம இடது வலது முன்னும் பின்னும் மேலே எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றார். பசித்தலகை புசித்தமது முறை பழுதல் மொழித்தமுதல் முழத்துதிர நினைத்தசைகள் புசித்தாரும் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் சொல்லுதை கருத்து மயில் நடத்து அந்த இடத்துல அந்த அரக்கர்களுடைய ரத்தத்தை நாம் நிரப்பி அந்த ரத்தத்துல குத்தி குத்தி விளையாடுவோம். அதாவது அரக்கர்களை எப்படி எல்லாம் தேவர்கள் அரக்கர்களை ஜெயிக்கிறதுக்கு நினைச்சாங்க, ஆனா முடியல. அரக்கர்கள் எப்படி எல்லாம் அவங்களை துன்பப்படுத்தினாங்களோ அது எல்லாத்தையும் தரவல்லது வேல். அரக்கர்களை துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. சுரக்கும் முனி வளர்க்கும் மத பதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நரநவக்கும் ஒரு இடுக்கண்ணினை சாடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒரு கண்மலை வெறுத்தனே சொல்லுதை கருத்த மயில் நடக்கும் இதுல சூரபத்மன் என்ன பண்ணியிருந்தான்? எல்லா தேவர்கள் முப்பெரும் தேவர்கள் எல்லாருமே மும்மூர்த்திகள் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தான்? ஜெயில போட்டிருந்தான். எல்லாருமே துன்புறுத்தினான். அப்ப அந்த நேரத்துல தேவர்களை எல்லாம் யார் காப்பாற்றினா அப்படின்னா முருகன் காப்பாற்றினார். அப்படி மும்மூர்த்திகள் முதலான தேவர்கள் பிரம்மாதி தேவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது அவங்களுக்கே ஒரு இடுக்கல் வந்தாலும் அந்த இடத்துல காக்கக்கூடியது என்னது? இந்த வேல் தானே அப்படின்னு சொல்லி வேலுடைய சிறப்புல சொல்றாங்க. சடத்து வரும் மரங்களுடன் கொடுத்து வளர் பெருத்த குண சிவத்தனோட ரசிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் சொல்லுதை கருத்தன் மயில் நடக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் சொல்லுதை கருத்தன் மயில் நடக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் சொல்லுதை கருத்தன் மயில் நடக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் சொல்லுதை கருத்தன் மயில் நடக்கும் இப்படியாக நம்ம எல்லாருக்குமே சொன்னாங்க இல்லையா, டயபிட்டிஸ் பத்தி பேசினார், அப்புறம் மென்டல் ஹெல்த் பத்தி பேசினார்.
அது மட்டும் கிடையாது, வேற எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாத்தையும் காக்கக்கூடியது வேல். அதையும் சேர்த்து இதோட அது எல்லாத்தையும் சேர்த்து முத்தாய்ப்பா நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நல்லது பண்ணக்கூடியது வேல் அப்படிங்கறது அருமையான